சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திவிட்டு நாம் தொடர்ந்து நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெப நிலையிலே நாம் காணப்படுவோமாக. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை, புதிய இதயமுடன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடும்படி அன்பாய் கேட்கிறேன். தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் சொல்வோம், கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவோம். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஏந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஏந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எம் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா, யாகவே பொங்கல் என்ற கட்டளையதால்,
ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. துதிப்போம் எம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்பேனோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே. என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் மேலான நிமிடங்கள். ஆண்டவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் அது நன்மைக்கு ஏதுவான நிமிடங்கள். நாம் ஒரு நாளும் அதனால் நஷ்டப்பட மாட்டோம். அது நித்தியத்திற்கு செய்கிற முதலீடுகள். அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா, தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிற ஒவ்வொரு நேரமும், ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரமும் நித்தியத்திற்கு நாம் செய்கிற முதலீடுகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். இந்த பாடலை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஜெப பாடலாகவும் அதே வேளையில் ஒரு துதி பாடலாகவும் நாம் பாடலாம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும்
வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதர் எல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதர் எல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னான நான் தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறந்திடாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நாம் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நாம் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. நீ பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நாம் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஜெபமாய் சொல். உலகத்திலே
உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமென். ஆவியில பலமாய் மாற்றுகிறது. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. மீண்டுமாய் என் இயேசுவே சொல்லுங்க. உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. மீண்டும் சொல்லுவோம். என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன், என்ன வந்தாலும் உம்மை துதிப்பேன். பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவர்கள் எழுதின ஒரு அருமையான ஒரு பாடல். சில முறைகள் பாடியிருக்கிறோம் நம்முடைய சபையில். ஆனால் இதை கடைசியாக பாடி சில மாதங்கள் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அருமையான ஒரு பாடல். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உம் புகழாகணும், உம்மை இல்லாமல் நிம்மதி ஏது, உம்மை அன்றி வேறு மகிழ்வேது என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். என்ன வந்தாலும் உம்மை துதிப்பேன், என்ன வந்தாலும் உம்மை துதிப்பேன். எவ்வேளையும் நான் உம்மில் மகிழ்வேன், எவ்வேளையும் நான் உம்மில் மகிழ்வேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். பூமியிலே உயிர் வாழும் வரை ஆசையுடன் உம்மை ஆராதிப்பேன். பூமியிலே உயிர் வாழும் வரை ஆசையுடன் உம்மை ஆராதிப்பேன். விண்ணிலும்
என் செல்வம் நீரே, விண்ணிலும் மண்ணிலும் என் செல்வம் நீரே. இழப்பேனோ உம்மை மறப்பேனோ, இழப்பேனோ உம்மை மறப்பேனோ. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். என்ன வந்தாலும் உம்மை துதிப்பேன், என்ன வந்தாலும் உம்மை துதிப்பேன். எவ்வேளையும் நான் உம்மில் மகிழ்வேன், எவ்வேளையும் நான் உம்மில் மகிழ்வேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். நினைவெல்லாம் உமதாகனும், என் பேச்செல்லாம் உம் புகழாகனும். நினைவெல்லாம் உமதாகனும், என் பேச்செல்லாம் உம் புகழாகனும். உம்மை அல்லாமல் நிம்மதியேது, உம்மை அல்லாமல் நிம்மதியேது. உம்மை அன்றி வேறு மகிழ்வேது, உம்மை அன்றி வேறு மகிழ்வேது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். என்ன வந்தாலும் உம்மை துதிப்பேன், என்ன வந்தாலும் உம்மை துதிப்பேன். எவ்வேளையும் நான் உம்மில் மகிழ்வேன், எவ்வேளையும் நான் உம்மில் மகிழ்வேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆராதிக்க முடியுது? நல்லா பாட முடிகிறதா? ஆமென். நம்ம எழும்பி நின்று சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முடிந்தவர்கள் எழும்பி நில்லுங்கள், முடியாதவர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறவங்க அமர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம், தடையல்ல. ரெண்டாவது சரணத்தை நீங்கள் பாட போகிறீங்க, உங்கள் சத்தம் கேட்கட்டும். நினைவெல்லாம், இது ஒரு ஜபமாக பாடுறோம். எப்படி? நினைவெல்லாம் உமதாகணும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம நினைவு எதை சுற்றி ஓடிட்டுருக்கும் தெரியுமா? இந்த ஃபேனை ஆஃப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு, அந்த லாட்ஸ் ஃபேன் எதை சுற்றி ஓடிட்டுருக்கும் தெரியுமா? 90% பீப்புளுக்கு நமக்கு இப்போ கண்ணுக்கு எதிர நம்ம லைஃப்பில் இருக்கிறதான ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கோம் மைண்டில். ஆமாவா இல்லையா? சில நேரம் இங்கே வந்து நிற்கும் போதே சில நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் மனதில் வர்றது மாதிரி இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம என்ன செய்யணும்? மேற்கொண்டு தான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு 90% பீப்புளுக்கு அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒருவேளை நீங்கள் கோத்ரூ பண்ணுறீங்கன்னா அது மைண்டில் வரும். இல்லையா, யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, சரியா? யாராவது எங்கேயாவது நம்மளை சொல்லியிருப்பாங்க, நம்மளை பற்றி என்னத்தையாவது நெகட்டிவாக சொல்லியிருப்பாங்க, ஏதாவது பேசியிருப்பாங்க, நம்மள்ட நேரில் பேசியிருப்பாங்க, ஃபோனில் ஏதாவது நம்மளை திட்டுறது மாதிரி பேசியிருப்பாங்க, குற்றப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்படி ஏதாவது இருக்கும் பொழுது, இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் வேறு யாராவது 2 பேருக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அது உங்களுக்கு வந்து அதை இந்த ஆளும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அந்த நபரும் என்ன செய்வாங்க? நான் சொல்கிறது புரியலையோ? புரியுதா? உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை வேறு யாராவது 2 பேருக்கு நடுவில் மனஸ்தாபங்கள் இருக்கும். அந்த நபரும் உங்கள்கிட்ட சொல்லுவார், இந்த நபரும் உங்களை சொல்லுவார். உங்களுக்கு 2ஐயும் கேட்டுட்டு அப்படியே தலைவலியோடு கூட அதுதான் ஓடிட்டுருக்கும். இதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் தேவையில்லாமல் உங்கள்கிட்ட சொல்லி 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 உங்கள் மனசில் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்களா? நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன், ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆனால் அதை தாண்டி தான் கர்த்தரை ஆராதிக்க பழக்க வைக்கிறார். ஆமேன்.
அப்போ நம்ம என்னதை தான் எதுக்கு இதை ஜெப பாடல்னு சொன்னேன், நினைவெல்லாம் உமதாகணும். காலையில் எழும்பும் பொழுதே நினைவு யார் மேலே வர கர்த்தர் உதவி செய்வாராக, இயேசுவின் மேலே நம்முடைய நினைவு வர உதவி செய்வாராக. இரவு படுக்கைக்கு போகும் பொழுதும் இயேசுவின் மேலே நினைவு வரும்படி உதவி செய்வாராக. கர்த்தரை ஆராதிக்கிற வருகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய நினைவு எல்லாம் வருகிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாடலாமா? நினைவெல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உம் புகழாக. உம்மையல்லாமல் நிம்மதியேது, உம்மையல்லாமல் நிம்மதியேது, உம்மை அன்றி வேறு மகிழ்வேது, உம்மை அன்றி வேறு மகிழ்வேது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். வந்தாலும் உம்மை துதிப்பேன், என்ன வந்தாலும் உம்மை துதிப்பேன். எவ்வேளையும் நான் உம்மில் மகிழ்வேன், எவ்வேளையும் நான் உம்மில் மகிழ்வேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு 5 வார்த்தை ஆண்டவரை நீங்க சொல்லி துதிப்பீங்களா? ஒரு 5 துதி வார்த்தைகளை சத்தத்தை உயர்த்தி சொல்லி எல்லாரும் துதிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தாவே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, எங்கள் மேல மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யெஷூரனின் தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். முற்பிதாக்களின் தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தியம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Oh Jesus, Jesus. Hallelujah, hallelujah. அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் அந்நிய பாஷைகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ ரிஹாபா ரபா, ஒரு நிறைவு வரட்டுமே இந்த நாளிலே, ஒரு நிறைவு வரட்டும், ஒரு புதுமையான ஒரு நிறைவு வரட்டும், ஒரு புதிய பாஷை வரட்டும். அல்லேலூயா. ஒரு புதிய விடுதலை வரட்டும், புதிய பாதை உனக்கு திறக்கட்டும். அல்லேலூயா. புதிய நன்மை உண்டாகட்டும். ஆண்டவர் ஒரு புதிய நன்மை உண்டாக்கி தரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய விதமான விடுதலை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். புது கிருபைகளை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்ரீகாரரரரபலகரபோரி அந்தரநகரபபபரபரபரபரபரப ரிகபலபரபரபரப Grikabala Tudabala Gadaname Sandaragara Balabalabalabalaba Shidarabalabalabori Galabalabalabalabalabala Duramiandara Balabalaba. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Shagada Banada Ragada Lele Kabala Ragada Balabalabalabalaba. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என்
நீரே ராஜா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பார் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பார் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பார் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பார் இயேசுவே. கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவோமாக, குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துவோமாக, பரிசுத்த ஆவியாகிய தேவனை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி 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 அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள், நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் பேசுகிற சத்தம் பின்னால் வரைக்கும் கேட்கிறதா? ஆமென். தேங்க்யூ. ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். காலை நேரத்தில் சில குறிப்புகளை சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். May God work through my difficult and disappointing circumstances which He Himself has allowed and bring out a miracle for His glory. May I trust Him more and more. தமிழில் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தாமே அனுமதிக்கிற, கர்த்தர் தாமே அல்லது அனுமதித்த கடினமான சூழ்நிலைமைகள், கர்த்தர் தாமே அனுமதித்த சில ஏமாற்றத்தின் சூழ்நிலைமைகள், ஏமாற்றம் தரக்கூடிய சூழ்நிலைமைகள், இவற்றினூடே கர்த்தர் தம்முடைய கிரியை நடப்பித்து தம்முடைய மகிமைக்கான ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண செய்வாராக. அதன் மூலம் நான் அவரை இன்னமும் நம்புகிறதற்கு ஏதுவாக அந்த அற்புதம் இருப்பதாக. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நேக நேரங்களிலே வாழ்க்கையில் நமக்கு சூழ்நிலைகள் இதமாக இருப்பதில்லை, சாதகமாக இருப்பது இல்லை. ஆண்டவர் சில நோக்கத்தோடு கூட, நம்மை உருவாக்குகிற நோக்கத்தோடு கூட
நம்மை ஆசீர்வதிக்கிற நோக்கத்தோடு கூட, நம்மை பயிற்றுவிக்கிற நோக்கத்தோடு கூட, நம்மை பக்குவப்படுத்துகிற நோக்கத்தோடு கூட, நம்மை பழக்குவிக்கிற நோக்கத்தோடு கூட, பின் நாட்களிலே நமக்கு நன்மை உண்டாகுகிற நோக்கத்தோடு கூட சில கடின சூழ்நிலைமைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க கூடும், அனுமதித்திருக்கலாம். ஏற்கனவே கடின சூழ்நிலைமைகள் மாத்திரம் அந்த பாதை வழியா போகிறது மிகவும் கடினமான ஒன்றாக நமக்கு தெரியும். ரொம்ப கடினமா இருக்குது ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய நிலைமையில யோசித்து கொண்டிருக்கலாம். இன்னும் சில பேருடைய வாழ்க்கையில ரொம்ப எதிர்பார்த்து இருப்பாங்க, ஆனால் ஏமாற்றம் தரக்கூடியதான ஒரு சூழ்நிலைமையாக அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைமைகள் இருக்கும். ஏதோ ஒரு வித ஏமாற்றம், ஏதோ ஒரு வித டிஸப்பாயின்ட்மெண்ட் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இது ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்திற்கு, கர்த்தருடைய பரிபூரண சித்தத்திற்கு தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்திருக்கிற, தங்களை உண்மையாய் அர்ப்பணித்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை அனுமதிக்கிறார். எதற்கெல்லாம் அனுமதிக்கிறார் என்று சொல்லி ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன். ஆனால் அப்பொழுது ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்றால், நீர் அனுமதிக்கிற அந்த கடினமான சூழ்நிலைகளின் நடுவிலும், ஆண்டவரே நீரே அனுமதிக்கிற அந்த ஏமாற்றத்தின் சூழ்நிலைமைகளின் நடுவிலும் உம்முடைய அற்புத கிரியையை நான் காணும்படி செய்வீராக. ஹல்லேலூயா. அவருடைய அற்புத கிரியைகளை அதன் நடுவிலே கர்த்தர் காண செய்ய முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடினமான சூழ்நிலை, வேதத்தில் இருந்து பழைய ஏற்பாட்டிலே 2 உதாரணங்களையும் புதிய ஏற்பாட்டிலே 2 உதாரணங்களையும் நான் சொல்லுகிறேன். எலியா தான் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறார்கள். பாகாலும் தெய்வம் சொல்லாங்க, யெகோவா தெய்வத்தை ஒரு குரூப் வணங்கி கொண்டு இருக்கிறது, முக்காவாசி பேர் பாகாலை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. பாகால் தான் ஆசீர்வதிக்கிறவன், பாகால் தான் மழையை தருகிறவன் என்று அவர்கள் நம்பி பாகாலுக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறார்களே. ஆகவே நீர் ஒன்று செய்யுங்க ஆண்டவரே, இந்த தேசத்தின் மேல மழை பெய்யாதபடிக்கு மழையை தடுத்து போடுங்கன்னு எலியா தான் ஜெபம் பண்றார். எலியாவோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கேட்டு எலியாவோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. கேட்டுட்டு மழையை நிறுத்தி விட்டார். மழையை நிறுத்திட்டார். இப்போ தேசத்துல பஞ்சம் வந்து விட்டது. தேசத்துல என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. ஆகார பற்றாக்குறை வருகிறது. இந்த நேரத்தில் எலியாவுக்கு இன்னும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைமை வருகிறது. என்ன கடினமான சூழ்நிலைமை? இவன் ஊருக்குள்ள இருக்க முடியாது. எலியாவால் ஊருக்குள்ள என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா ஆகாப் இவனை கொல்றதுக்கு தேடுறான். ஏன்னா ஆகாப்புக்கு தெரியும், அவன் 3 வருஷம் கழிச்சு எலியாவை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா அப்படின்னு சொல்றான் பாருங்க. ஏன்னா ஆகாப்ட ஏற்கனவே என்ன சொல்லிட்டார் எலியா 17 அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 17 ஏற்கனவே சொல்றேன், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், அதாவது இந்த மாதத்திலே இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் என் கூட இருக்கிறீங்களா? ஆமென். தோத்திரம். நம்ம டல்லா உள்ள வந்தாலும் உள்ள வந்து உற்சாகம் ஆயிரணும். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு, வசனம் கேட்கறதுக்கு அது நம்ம அப்படியே உற்சாகப்படுத்தும் பாருங்க. யார்கிட்ட போய் யார் சொல்றா? ஆகாப்பு கிட்ட போய் எலியா தில்லா சொல்றாரு, இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் என் வாக்கின்படி அன்றி பெய்யாது, வேணா பாரு அப்படின்னு. இது யாருக்கு கோபம் வரும்? ஆகாப்புக்கு கோபம் வரும். ஆகாப்போட மனைவி அவ பெரிய பெரும்பாதகி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த சம்பவம் எல்லாம் தெரியும். இப்போ என்ன நடக்கும்? ஆகாப் யார்கிட்ட போய் சொல்லுவான்? எசபேல்கிட்ட. வேணா அங்கே கண்ட்ரோல் எல்லாம் அங்கே தான் இருந்தது. இப்போ எசபேல் என்ன செய்வா? யாருக்கு தீங்கு செய்ய நினைப்பா? நிச்சயமா ஆகாப் நினைப்பா, எசபேல் நினைப்பா. இந்த சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேல எலியாவால் எங்க குடியிருக்க முடியாது? ஊருக்குள்ள எல்லாருக்கும் முன்னால வந்து போய் இருக்க முடியாது. ஏற்கனவே பஞ்சம். ஊருக்குள்ள இருந்தாலும் யாராவது ஏதாவது கொடுப்பாங்க, உதவி செய்வாங்கன்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. இப்போ எலியாவின் சூழ்நிலை என்ன சூழ்நிலைமை?
கடினமான சூழ்நிலைமை. இந்த சூழ்நிலைமையில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கேரித் ஆற்றங்கரைக்கு போய் அங்கே ஒளிஞ்சிக்கோ அப்படின்றார். இப்போ எலியாவை ஒளிய சொன்னது யார்? நல்லா சொல்லுங்கள். ஒளிய சொன்னது யார்? ஆண்டவர். கேரித் ஆற்றங்கரை அண்டையில் போக சொன்னது யார்? ஆற்றுல கொஞ்சம் தண்ணி ஓடுதுப்பா, அந்த தண்ணியை குடிச்சிக்கோ, உன்னை நான் போஷிப்பேன். இவனுக்கு கடின சூழ்நிலை தான். அதன் நடுவில் ஆண்டவருடைய கிரியை அவனுக்காக வெளிப்பட்டது. சாதாரண வனாந்தரத்தில் ஒரு ஆத்தங்கரையில் போய் அங்கே போய் ஒளிந்து கொண்டு இருப்பது ஒரு சாதாரண சூழ்நிலை அல்ல. இவன் விரும்புகிற ஒரு சூழ்நிலைமை அல்ல. ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு சூழ்நிலைமை அல்ல. காக்கா வந்து சாப்பாடு கொடுத்தா தான் நிச்சயம். அப்படிப்பட்ட சூழ்நிலைமை. அந்த கடின சூழ்நிலைமையில் ஆண்டவர் அவனை நடத்தின அந்த கடின சூழ்நிலைமையின் நடுவிலே அவனுக்காக ஒரு அற்புத கிரியையை கர்த்தர் செய்தார். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி செய்ய முடியும் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அதை விசுவாசிக்கிறேன். நாம் இன்னும் விசுவாசிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இப்போ கொஞ்ச நாள் போகுது, திடீர்னு பார்த்தா கேரித் ஆற்றங்கரையில் ஆற்றுல உள்ள தண்ணி பஞ்சம் கொடியதாக ஆக ஆக மழையே இல்லை, அந்த தண்ணீரும் வற்றி போயிடுச்சு. சாப்பாடு இல்லாமல் 2 நாள் இருக்கலாம், ஆனால் எது இல்லாமல் இருக்க முடியாது? தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ எலியாவுக்கு ஒரு ஏமாற்றத்தின் சூழ்நிலைமையும் சேர்த்து வந்துடுச்சு. ஏற்கனவே கடின சூழ்நிலைமை, இப்போ ஏமாற்றத்தின் சூழ்நிலைமை. இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் ஒருவேளை எனக்குன்னு இந்த ஆற்று தண்ணியை வச்சிருக்காரு போலேன்னு அவன் நினச்சிட்டு இருந்திருப்பான். இது எனக்காகவே ஆண்டவர் செட் பண்ணி வச்சுட்டாரு, பஞ்சகாலம் முடிகிற வரைக்குமே காக்கா வந்து கொடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான். தெரியும் அது ஆக்சுவல் காகம் கிடையாது, வேறு ஒரு பறவை. பட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தமிழ் பைபிளில், நம்ம தமிழ் பைபிளில் காகம்னு போட்டிருக்காங்க. சரி, போகட்டும். அப்போ அப்படி நினச்சி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையாக மாறுது? அந்த கடின சூழ்நிலைமையும் ஒரு ஏமாற்றத்தின் சூழ்நிலைமையாக மாறுகிறது. ஆனால் அதன் நடுவிலும் கர்த்தர் அற்புதம் செய்தாரா? செய்தார். எப்பா, இங்கே தானே உனக்கு ஊருக்குள்ளே போயிட்டு வர முடியலை, உன்னை போஷிக்க உனக்காக ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறாரு. சாரிபாத்துக்கு போ. சாரிபாத் பக்கத்து நாடு, எசபேலுடைய கண்ட்ரி. அந்த சாரிபாத் அப்படின்ற இடம் ஒரு முக்கியமான பட்டணம், இராணுவ தளவாடம் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். எசபேலோடைய பர்சனல் ஃபேமிலியோடைய ஆர்மி இருக்கக்கூடியதான பட்டணத்துக்கே கொண்டு போகிறாரு பாருங்க. அங்கே போய் ஒளிமுக வாசலில் போய் இவன் பார்க்குறான், பட்டணத்தோட நுழைவாயில்ல அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவள்கிட்ட போய் சொல்கிறான். அந்த சம்பவம் எல்லாம் தெரியும். இப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஏமாற்றத்தின் சூழ்நிலையின் நடுவிலும் கர்த்தர் இவனுக்காக ஒரு அற்புதத்தை செய்து அங்கே ஒரு விதவையை வைத்து, அந்த விதவின் வீட்டில் என்ன அற்புதம் செய்கிறாரு? மாவும் எண்ணெயும் வற்றி போகாமல் இருக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எந்த இடத்துல இருந்து இவனுக்கு ஆபத்து நிறைய வர முடியுமோ அந்த இடத்தையே இவனுக்கு பாதுகாப்பின் அரணாக மாற்றி வைக்கிறார். அல்லேலூயா. ஆகாப்புக்கு பக்கத்தில் இருந்தேன்னா தானே உனக்கு பிரச்சனை. எசபேலுடைய குடும்பத்துடைய இராணுவ தளவாடங்கள் இருக்கிற இடத்துலையே உன்னை போய் நான் பத்திரமா பாதுகாக்கிறேன் வா அப்படின்னு அங்கே கொண்டு வைத்தார் பாருங்க. கடின சூழ்நிலையிலும் ஏமாற்றத்தின் சூழ்நிலையிலும் கர்த்தருடைய அற்புத கிரியையை எலியா அனுபவித்தான். அல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால், நீங்கள் என்ன கடின சூழ்நிலைமையில் போகிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது, என்ன விதமான ஏமாற்றத்தின் சூழ்நிலையில் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதன் நடுவிலும் ஒரு அற்புதத்தை செய்து தம்முடைய கிரியை வெளிப்படுத்தி அதன் மூலமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதற்கு என் இயேசு இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். தானியேல் சிங்கத்தின் கெபிலே போடப்படுகிறதற்கு ஏதுவான ஒரு கட்டளை அந்த தேசத்திலே ராஜா பிறப்பிக்கிறார். தானியேலுக்கு விரோதமாக பொறாமையினாலே சூழ்ச்சி செய்து ஒரு பெரிய திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்திலே தானியேல் விழும்படிக்கை செய்துன்னா அந்த தண்டனைக்குள்ளாக அவன் விழும்படிக்கு அவர்கள் செய்து விட்டார்கள். தானியேல் எதை பற்றியும் கவலைப்படலை, எதை பற்றியும் யோசிக்கலை. அவன் பாட்டுக்கு 3 வேளை வானத்தின் பலகணிகள், தன்னுடைய பலகணிகள் எருசலேமுக்கு நேராய் திறந்திருக்க அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான்.
ராஜாவின் இடத்துல குற்றம் சொல்லுகிறார்கள். இப்போதான் ராஜாவுக்கு புத்தி வருது. தெரியாமல் கையெழுத்து போட்டோம், இவனுக்கு ஏதோ சூழ்ச்சி பண்ணதை நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு வழி இல்லை. சாயங்காலம் வரைக்கும் தானியேலை காப்பாற்றுறதுக்கு ராஜா ட்ரை பண்ணுறான். ஆனால் சுற்றில் இருக்கிற எல்லா மந்திரிகள் அதை விடலை. எப்படியாவது தானியேலை ராஜா வச்சே சிங்க கெபியில் போடணும்னு. இப்போ தானியேலுக்கு என்ன சூழ்நிலை சொல்லுங்கள்? கடினமான சூழ்நிலைமை. லைஃப்பில் கடினமான அந்த சூழ்நிலை சாதாரண சூழ்நிலை இல்லைங்க. நம்ம வாசிக்கிறது ஈஸியாக வாசிக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. ஒரு 4 பிட்புல் டாக் இருக்கிற ஒரு வீடு, இல்லை 4 டாபர்மேன் காம்பவுண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் துணிஞ்சு கேட்டை திறந்து உள்ளே போவீங்க? ஸ்தோத்திரம். புரியலையோ? அதுவும் வேண்டாங்க. ஒரு தெருக்குள்ளே 8 தெருநாய், அந்த வீட்டில் அந்த தெருவில் இருக்க 4-5 வீடுகளில் சோறு போடுறாங்கன்னு 8 தெருநாய் உள்ள நடமாடிட்டு இருக்குது. போகிற வர வண்டிகளை ஒன்றே விடமாட்டேக்கு, காரு விடமாட்டேக்கு, 2 வீலர் விடமாட்டேக்கு, நடந்து போகிற ஆளுக்களை வல்லுன்னு போகுது. அந்த தெருவுக்குள்ளே நீங்கள் கடையில் போய் 2 பிரெட்டு பாக்கெட்டு 4 முட்டையை வாங்கிட்டு பையை தூக்கிட்டு எவ்வளோ ஃப்ரீயாக எத்தனை பேர் நடந்து போவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். முடியுமா? முடியாது. அடுத்த தெருவுலையே என்ன செய்வோம்? என்னங்க புரியலையா? இது நாய் இல்லை, இவன் போடப்படுற கெபி சிங்க கெபி. எவ்வளோ பாதுகாப்பாக, ஜூலையே எவ்வளோ பாதுகாப்பாக வைக்கிறாங்க. சிங்கங்கள், சில சிங்கங்கள் உள்ள இருக்குது. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். உள்ளே தூக்கி போடுறாங்க. தானியேலின் சூழ்நிலைமை சாதாரண கடினமான சூழ்நிலைமை இல்லைங்க. லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷன். மறக்கக்கூடாது. சும்மா ஈஸியாக நம்ம படிச்சிடுறோம். தானியேலை சிங்க கெபிக்குள்ள நமக்கு ஹிஸ்ட்ரி எழுதி வச்சதுனால நமக்கு எண்டு தெரியுது. எப்படி எண்டு கிளைமேக்ஸ் நமக்கு தெரியுன்றதுனால நம்ம ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறோம். இந்த கிளைமேக்ஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரியாத தானியேலுக்கு, அதை அனுபவித்த தானியேலுக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இட் வாஸ் அ லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷன். அந்த கடினமான சூழ்நிலைமையில் ஆண்டவர் தனக்கு பிரியமுள்ள தானியேலுக்காக, தன்னை நேசித்து எப்போதும் தம்மை நோக்கி இடைவிடாமல் ஆராதனை செய்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்த தானியேலுக்காக ஒரு அற்புத கிரியை செய்தார். தூதனை அனுப்பி அங்கே சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கடின சூழ்நிலைமையை பார்த்து கர்த்தரை ஒரு நாளும் முறுமுறுக்கக்கூடாதுங்க. லைஃப்பில் கடின சூழ்நிலைமை யாருக்கு தான் கடின சூழ்நிலைமை இல்லை? ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கடின சூழ்நிலைமை இருக்கு. யாருக்கு தான் ஏமாற்றத்தின் சூழ்நிலைமை இல்லை? எல்லாருக்கும் தான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏமாற்றத்தின் சூழ்நிலைமையில், எதிர்பார்ப்பில் ஏமாற்றமாகி இருக்க சூழ்நிலைகள் இருக்கிறது. எல்லாரும் கேட்டாலும் நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலையை நாங்கள் பார்க்க விரும்பல ஆண்டவரே. அதன் நடுவிலே ஒரு அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஜீவனுள்ள வல்லமுடைய தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஜெப குறிப்பு. புதிய ஏற்பாட்டில் கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு அங்கே இருக்கிறாரு. நிறைய பேர் நினைப்பாங்க, இயேசு இருக்கிற இடத்துல குறை வருமாங்க? இயேசு இருக்கிற இடத்துல குறை வருமா? இயேசு போட்டில் போறாரு, அங்கே புயல் வருமா? இயேசு இருந்த இடத்துல தான் குறை வந்தது. கானா ஊரில் ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட்டாக இருந்தார். இயேசு பிரயாணப்பட்டு சீஷர்களோடு போட்டில் போகும் பொழுது தான் அங்கே புயலே வந்தது. ஆனால் ஒன்று சொல்லுவேன், இந்த சூழ்நிலைமைகளிலே இயேசு உள்ளே கூட இருக்கிறார் என்பதற்கும் இல்லாமல் இயேசு அங்கே இல்லை என்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு என்ன செய்தார்? அங்கே என்ன சூழ்நிலைமை? கடின சூழ்நிலைமைன்னு சொல்கிறத விட ஏமாற்றத்தின் சூழ்நிலைமை. கவனிக்கிறீங்களா? ரசம் காலியாக போச்சு, திராட்சை ரசம். அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இது. நம்ம ஊரில் சொன்னால் நீங்கள் 1000 பேர் கல்யாண வீட்டுக்கு எதிர்பார்த்து
நீங்கள் ஏறக்குறைய 1100 பேருக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிறீங்க. உங்கள் யோகம், நம்ம ஊர் பாஷையில் 1500 பேர் வந்துட்டாங்க கல்யாணத்துக்கு. எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? கீழேருந்து டைனிங் ஹால்லேருந்து உங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க, ஐயா அடுத்த பந்திக்கு ஆள் உட்காந்துருக்காங்க, 400 பேர் உட்காந்துருக்காங்க, இப்போ தான் ஒலை வச்சுருக்கோம், பிரியாணி பண்ண முடியாது, சாம்பார் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த திருமணத்தை நடத்துகிறவர்களுக்கு எவ்வளவு தூரம் அது சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு சங்கடத்தை அது கொடுக்கும், எவ்வளோ ஏமாற்றத்தை, வந்திருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஏமாற்றத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை அவங்க யோசித்திருப்பாங்க. என்ன யோசிப்பாங்க? ஐயோ எல்லாம் 10ன்னு நினச்சோமே. அது ஒரு ஏமாற்றத்தின் சூழ்நிலைமை, கடினமான சூழ்நிலைமை. ஆனால் இயேசு அங்கே இருந்ததினாலே, சொல்லுங்க, யார் இருந்தாரங்க? இயேசு இருந்ததினாலே, இயேசுவினிடத்தில் அந்த விண்ணப்பம் கொண்டு போகப்பட்டபடியினாலே என்ன நடந்தது? ஒரு அற்புதம் நடந்தது. சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் உங்கள் லைஃப்பில் கர்த்தர் செய்வார். என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. அந்த சூழ்நிலைமையிலே வசனத்தில் யோவான் அழகாக எழுதுகிறாரு. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இதன் மூலமாக இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல கானா ஊரிலே, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் நம்முடைய கடின சூழ்நிலைமைகளின் நடுவிலே, ஏமாற்றத்தின் சூழ்நிலைமைகளின் நடுவிலே நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவர். அவர் அற்புதம் செய்யும் பொழுது அதில் அவருடைய நாமம் மகிமைப்படும், நம்முடைய விசுவாசமும் பலப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கீங்க? நான் உற்சாகமாக ஆண்டவரோட வார்த்தையை ஆண்டவரை பேசும்போது அதை ரிசீவ் பண்ணுங்க, சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுங்க. ஆமென் அல்லேலூயான்னு சொல்லாமல் வரணும், சத்தமாக அப்படியும் சொல்ல வேண்டியிருக்கு. ஸ்தோத்திரம். தண்டு வலிக்கிறதுக்கு சீஷர்கள் சிரமப்படுற போது, கடின சூழ்நிலைமை, அதன் நடுவில் இயேசு அதை அறிந்து அவரே வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. கடலில் நடந்துட்டார் இவங்களுக்காக. என்ன செஞ்சிட்டாரு? கடல்லே நடந்துட்டாரு. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள், இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். ஆமென். இந்த விசுவாசம் நமக்குள்ளே எப்போதும் இருக்கட்டும் பிரியமானவர்களே. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, என்னுடைய கடின சூழ்நிலைமைகள் நடுவில், ஆண்டவரே என்னுடைய ஏமாற்றத்தின் சூழ்நிலையின் நடுவில் நீர் ஒரு அற்புதத்தை செய்து, நீர் உம்முடைய கிரியையை நடப்பித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நான் அதன் மூலமாக உம்மேல் இன்னும் ஆழமாய் விசுவாசம் வைக்க எனக்கு உதவி செய்வீராக என்று நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் நேற்று தியானிக்கும் பொழுது இன்னொரு வசனத்தை நான் பார்த்தேன். அப்போஸ்தலர் 14 அங்கே பார்த்தீங்கன்னா 19-20 வசனத்தில் பவுலுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை வருது பாருங்கள். லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ. ஜனங்கள் அங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. லிஸ்திராவில் என்ன அற்புதம் நடக்குது? நடக்காத சப்பானியை ஒருத்தரை பவுல் எழுப்பி விடுறாரு. உடனே பவுலுக்கும் பர்னபாவையும் மெர்க்குரி யூப்பித்தர்னு நினச்சி பலியிட வர்றாங்க. இவங்க தங்கள் வஸ்திரங்களெல்லாம் கிழித்து கொண்டு, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தான், நீங்கள் எங்களுக்கு பலியிடாதீங்க, ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார், அதெல்லாம் சொல்லிட்டு போய் அதே இடத்துல இன்னொரு குரூப் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, யூதர்களுடைய குரூப் வந்து பவுல் மேலே கல்லெறிந்து, இந்த சம்பவம் அங்கே நடக்குது. பவுல் மேலே என்ன செய்கிறாங்க? சும்மா சாதாரண காரியமாங்க. ஒரு மனுஷன் மேலே ஒரு 20-30 பேர் சேர்ந்து கல்லை கொண்டு எறிகிறாங்கன்னா சாதாரண விஷயமா? கல் எறிபட்டு பின்பு 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 14-19-20 வாசிக்கிறேன். பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியில் இழுத்து கொண்டு போனான். செத்து கிடக்கிற மாதிரி கிடக்கிறார், செத்துட்டார், அப்படி தான் சொல்லணும். கரன் பட்டணத்துக்கு வெளியே, இது உள்ளே வராத இழுத்து போய் வெளியே கொண்டு போடுகிறார்கள். சீஷர்கள் அழுது கொண்டே, அவனை இங்கே அழுது கொண்டுன்னு போடலை, கண்டிப்பாக அவங்க கண்ணீரோடு இருந்திருப்பாங்க. சீஷர்கள் பவுலை சூழ்ந்து நின்று என்ன செய்யறதுன்னு தெரியும் திகைச்சு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய அற்புத கிரியை வெளிப்படுகிறது. பவுல் எழுந்து, அல்லேலூயா. நம்ம எழும்பக்கூடாதுன்னு, ஸ்தோத்திரம், நமக்கு எழும்ப முடியாத சில சூழ்நிலைகள் வர்ற மாதிரி இருக்கலாம்.
ஒருவேளை இன்னைக்கு ஃபிசிக்கலாக நம்ம மேலே கல்லெறியாமல் இருக்கலாம், ஆனால் ஆட்கள் தங்களுடைய வார்த்தைகளினாலே கல்லெறிகிறது போல கல்லெறிவார்கள். எழும்ப முடியாதோ இதை விட்டு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம், எழுந்து மறுபடியும் அதே பட்டணத்திற்குள்ளே போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுக்கு எது தெரியுதோ தெரியலையோ பயப்பட தெரியாது பவுலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவன் தேவன் மேலே முழுமையான விசுவாசம் வைத்த ஒரு மனிதன். அல்லேலூயா. இப்போதாயா கல்லெறிஞ்சு போட்டாங்க, இந்த எந்திரிச்சிட்டோம்ல, இனிமே என்ன செய்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனார் பாருங்க பட்டணத்துக்குள்ளே. அங்கே தான் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அதன் நடுவில் பவுலுடைய சரீரத்திலே ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைமை ஆண்டவரே, கடினமான சூழ்நிலைமை, ஏமாற்றம் தரக்கூடிய சூழ்நிலைமை, இதன் நடுவில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஷாகா ராபா லகா ராபா லகா ராபா ரீகமா நபரபா லபா ஷம்தர் லகரபதரி அந்தரபா. அப்படி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சூழ்நிலை, நீங்கள் இன்னைக்கு கோத்ரூ பண்ணுற சூழ்நிலை என்ன, இல்லை கடந்த காலங்களிலே நீங்கள் கடந்து வந்த சூழ்நிலைமை என்ன, அது ஒருவேளை கடினமான சூழ்நிலைமையா, ஏமாற்றம் தரக்கூடிய சூழ்நிலைமைகளா? ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதன் வழியா நீங்க தான் நடத்துனீங்க, நீங்க அனுமதிச்சிருக்கீங்க, நீங்க தான் அனுமதிச்சீங்க. ஆனா இப்ப நான் ஜெபிக்கிறேன், எனக்கு அந்த சூழ்நிலையில ஆண்டவரே நீர் ஒரு அற்புத கிரியை செய்யுங்க, நீங்க ஒரு அற்புத கிரியை செய்யுங்க, நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு ஜெபிங்க. எனக்கு ஒரு அற்புதம் தேவை. உம்முடைய நாம மகிமைக்காக இந்த சூழ்நிலையின் மத்தியிலே, இந்த சூழ்நிலையின் நூடாக எனக்கு ஒரு அற்புதம் செய்வீராக, எனக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. தகப்பனே, இந்த ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. அதன் மூலமாக இவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அதன் மூலமாக இவருடைய விசுவாசம் துளிர்ப்பதாக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு வேணும்? நீங்க கேட்கிற விதத்தில் இருக்குங்க, நீங்க கேட்கிற விதத்தில் இருக்குது, நீங்க கேட்கிற விதத்தில், நீங்க ஜெபிக்கிற விதத்தில் இருக்குது. உங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறது செய்யாததும் நீங்க கேட்கிற விதத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, குராபா ஷாடா லகரமா ரிபானா சன்டிம் ஹோ ராமா கசே மீகா துடாமனை கேலலுருமோ சியாந்தரபல கவலபரபரபா ரிபாலபரபா ஷடலபலபலபதரபோ ஷியலபா ரிக்கலபோ ஷிடலபல துரபிலியாதரபலபரபரபா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த குறிப்பாக நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையை குறித்தும் கர்த்தர் நிச்சயமான ஒரு நோக்கம் வச்சிருக்கு. நம்மளை இந்த உலகத்தில் கொண்டு வந்ததுக்கு அவருக்கு ஒரு பர்பஸ் உண்டுங்க, பர்பஸ் உண்டு. இந்த நோக்கம் எனக்கு தெரியும். என்னைய பிறந்த அன்னைக்கு பொழைக்க வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அவருக்கு. வளர்ந்து வர்ற நாட்கள் அந்த நோக்கத்தை கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்திட்டார். ஸ்தோத்திரம். உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நாகமலையில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உண்டா இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் மாத்திரமல்ல, உங்களை கொண்டு ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய, அதை விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். அந்த நம்முடைய வாழ்க்கை அல்லது என்னுடைய வாழ்க்கையை குறித்ததான, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்ததான நோக்கத்தையும் தரிசனத்தையும் எனக்கு உறுதிப்படுத்தி தாரும். அதை அவர் உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்தணுமா வேண்டாமா? நோக்கத்தையும் தரிசனத்தையும் அவர் உறுதிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு படிநிலைகளிலும் கர்த்தர் உறுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உறுதிப்படுத்தி தருவாராக. எப்படியெல்லாம் உறுதிப்படுத்தி தருவார்னா, த்ரூ இன்னர் கன்விக்ஷன். நமக்குள்ள ஒரு கன்விக்ஷன் நல்லா வரும். ஸ்தோத்திரம். அந்த கன்விக்ஷனில் கர்த்தர் உறுதிப்படுத்துவார். இங்கே எதை செய்யணும் என்னங்கிறத கர்த்தர் உறுதிப்படுத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கர்த்தர் அந்த இன்னர் கன்விக்ஷன். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் டெல்லியில் இருக்கும் பொழுது நான் அப்போ சொல்லுவேன், சவுத் பக்கமே வரமாட்டேன். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் பேசினார். கோ அண்ட் ஹெல்ப் திஸ் சர்ச். இதை பலமுறை நான் சொல்லியிருக்கேன் சபையில். இந்த சபைக்கு போய் உதவி செய்ப்பான்னு சொல்லி கேட்டார் ஆண்டவர். அப்போ சரி ஆண்டவரே நான் வந்தேன். ஆனால் அதே நேரத்தில்
வந்த பிறகு வந்து ஒரு வருடம்தான் இருக்கும். எனக்கு வெளி தேசத்தில் ஆண்டவருக்கு போய் ஊழியம் முழுமையாக செய்ய அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனால் எனக்கு உள்ளே இருந்த கன்விக்ஷன், அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாலும் எனக்கு கர்த்தர் கொடுத்த அசைன்மெண்ட் என்ன, இந்த சபைக்கு உதவி செய்யணும்னு. அதை அப்படியே தூர வச்சுட்டு, ஆண்டவரே நான் இங்கேருந்து நான் உதவி செய்கிறேன். அதுதான் என்னதுங்க, இன்னர் கன்விக்ஷன். இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும் பொழுது, இத்தனை வருஷங்களில் திரும்பி பார்க்கும் பொழுது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு என்னை கொண்டு கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கத்தை, தரிசனத்தை கர்த்தர் தெளிவுபடுத்தி காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்து செய்ய வேண்டிய இடம் இங்கே அப்படின்றத ஆண்டவர் அந்த நாட்களிலே, எவ்வளோ காலம்னு சொல்லலை, ஆனால் இப்போதைக்கு இருந்து செய்ய வேண்டிய இடம் இந்த இடம் என்பதை கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்தி கொடுத்தார். த்ரூ இன்னர் கன்விக்ஷன். இரண்டாவது, த்ரூ ப்ராஃபசிஸ். நம்மை குறித்த நோக்கத்தையும் தரிசனத்தையும், இப்போ இதைத்தான் நம்ம குறிப்பாக ஜெபம் பண்ணுறோம். குறிப்பாக ஜெபிக்க போகிறீங்க. உங்கள் லைஃப்பை குறித்து, ஹலோ கேட்குறீங்களா, உங்கள் லைஃப்பை குறித்து ஸ்தோத்திரம். என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, என்ன தரிசனம் வச்சிருக்கிறாருங்கிறத உங்களுக்கு அவர் உறுதிப்படுத்தி தரணும். அது உறுதிப்படுத்துறதோடைய அந்த மீன்ஸ் சொல்லுவோம்ல, உறுதிப்படுத்துறதுடைய அந்த வழிகளைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். முதல்ல நமக்கு உள்ளே கொடுக்கப்படுகிற உள் உணர்வின் மூலமாய் அதை உறுதிப்படுத்துவார். இரண்டாவது, அது தீர்க்க தரிசனங்கள் மூலமாக என்ன செய்வார், உறுதிப்படுத்துவார். தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் இந்த வாழ்க்கையில் அதெல்லாம் அனுபவித்திருக்கிறேன். எத்தனையோ நேரங்கள் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறதை பார்த்திருக்கிறேன். மூன்றாவது, ஸ்தோத்திரம், த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், வேத வசனத்தின் மூலமாய். இது இந்த ஆர்டர் எல்லாம் மாறலாம் ஒருவேளை, சரியா? வசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்ன செய்வார், உறுதிப்படுத்துவார், தெளிவாக உறுதிப்படுத்துவார். சில நேரங்களில் நாம ஏதாவது ஒரு வசனத்தை யோசிச்சுட்டு இதுதான் ஆண்டவர் கொடுத்த வசனம்னு நினச்சிடக்கூடாது. அப்போது என்ன செய்யணும்னா, அது ஆண்டவர் கொடுத்த வசனமாக இருந்தால் வேறு யார் மூலமாக யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது அந்த வசனத்தை கொடுத்து உறுதிப்படுத்துவார். இதை அனுபவிச்சிருக்கீங்களா? நான் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன், கர்த்தர் செய்கிறத பார்த்துருக்கிறேன். யாருக்காவது ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு எப்பயாவது ஏதாவது வசனம் ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே ஜெபம் பண்ணும் பொழுது நான் மோர் தேன் 3-4 அக்கேஷன்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வசனம் இங்கேருந்து வரும். அப்படியே அது ஆச்சரியமாக இருக்கும். அது காரணம் என்னென்னா, கர்த்தர் வசனத்தின் மூலமாய் உறுதிப்படுத்துகிறார் என்று அர்த்தம். நோக்கத்தின் தரிசனத்தையும் அடுத்ததாக எப்படியெல்லாம் உறுதிப்படுத்துவார், த்ரூ விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். விஷன்ஸ் தரிசனங்கள் மூலமாய் உறுதிப்படுத்துவார், சொப்பனங்களின் மூலமாய் உறுதிப்படுத்துவார். இந்த சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்ததுனால தான் வேதாகம கல்லூரி எந்த கல்லூரியில் படிக்க வேண்டும் என்கிற உறுதி எனக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? போர் அடிக்குதா, தூக்கம் வருதா, டயர்டாக இருக்குதா, கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அடுத்ததாக, த்ரூ சர்க்கம்ஸ்டான்சஸ். சில நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளின் வழியாக கர்த்தர் நம்மை குறித்ததான அவருடைய நோக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கை குறித்ததான தரிசனத்தையும் கர்த்தர் உறுதிப்படுத்துவார் சூழ்நிலைகள் வழியாக. இந்த நேரத்து உட்காந்து தியானிச்சுட்டு இருக்கும்போது சடனாக எனக்கு மனதில் வந்ததான ஒரு அருமையான உதாரணம் டாக்டர் ஐடாஸ் கடர். அவங்க தகப்பனார், உங்களுக்கு அவர் ஒரு நல்ல சிறந்த மருத்துவர். உங்களுக்கு தெரியும் அவங்க ஸ்டோரி, மிஷன் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். நமக்கு மிஷன் நாட்களில் அருமையாக ஸ்கிட்டும் போட்டாங்க. ஐடாஸ் கடர் ஸ்கிட் இங்கே போட்டாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, அவர்கள் தன்னுடைய சொந்த தேசத்தில், அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் போய் செட்டில் ஆக வேண்டும் என்று நினைத்திருந்த வேளையில் அவர்கள் வெள்ளூரிலே சந்தித்த சூழ்நிலைமை, ஒரே நாளில் 3 டெத்து போகிறத பார்க்குறாங்க. அந்த சூழ்நிலைமையின் மூலமாய் ஆண்டவர், அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் மூலமாய் ஆண்டவர் ஐடாஸ் கடர் அம்மையாருடைய அவர்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தின் தரிசனத்தையும் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அப்போ முடிவு எடுக்கிறாங்க, உறுதியான முடிவு எடுக்கிறாங்க. நான் போய் அமெரிக்க தேசத்தில், சொந்த தேசத்தில் போய் மருத்துவம் படித்து விட்டு
ஒரு மருத்துவச்சியாக இந்த இடத்துல வந்து வேலை செய்ய போகிறேன். இன்றைக்கு உலகமே பிரமிக்கத்தக்க ஒரு பிரம்மாண்டத்தில் அது இருக்கிறது. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வெள்ளூரில் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. அது காரணம் ஒரு நபருடைய இருதயத்தில் ஆண்டவர் அந்த சூழ்நிலையின் மூலமாக தன்னுடைய நோக்கத்தையும் தரிசனத்தையும் அந்த மகளுக்கு வெளிப்படுத்த, அந்த மகளை குறித்து அல்லது அந்த பெண்மணியை குறித்து கர்த்தர் வைத்திருந்த நோக்கத்தையும் தரிசனத்தையும் வெளிப்படுத்தினது. இன்னைக்கு நான் சொல்றேன் பிரியமானவர்களே, உங்கள் லைஃபை குறித்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிற விதத்துல உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கத்தையும் தரிசனத்தையும் அவர் உறுதிப்படுத்தி தருவார், உறுதிப்படுத்துவார். நீ இதை செய் மகனே, இதை செய் மகளே, நீ இங்க இரு மகனே, இங்க இரு மகளே, அங்க போ மகனே, இங்க போ மகளே, இதை செய், உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிறது இதுதான் என்று சொல்லி கர்த்தர் உறுதிப்படுத்துவார். எத்தனை பேர் உறுதிப்படுத்தல் வேணும்னு விரும்புறீங்க? வலது கரத்தை உயர்த்தி நீங்க இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் வாயில சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வலது கரத்தை உயர்த்தின நம்ம ஆண்டவரே, என்னோட லைஃபை குறித்ததான உங்க நோக்கம் என்ன? என்னுடைய லைஃபை குறித்த உங்களுடைய தரிசனம் என்ன? ஒருவேளை பெரியவங்க பெற்றோர் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. இயேசு சிலுவையை சுமந்துட்டு போகும் பொழுது ஆண்டவர் அந்த தாய்மாரை பார்த்து சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அது பிள்ளைகளுக்காக பெற்றோர் அவர்கள் பொறுப்பெடுத்து ஜெபிப்பதை அது காண்பிக்கிறது. ஆகவே பெற்றோராக இருக்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை குறித்ததான, இல்லைன்னா என் மகனை குறித்த அல்லது என்னுடைய மகளை குறித்ததான நோக்கம் தரிசனம் இன்னதென்பதை நீ தெளிவாக உறுதிப்படுத்துவீராக. அவங்களுக்கே கொடுக்கிற ஒரு இன்னர் கன்விக்ஷன் மூலமாகவோ, தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ, தேவ வார்த்தையின் மூலமாகவோ, ஆண்டவரே தரிசனத்தின் மூலமாகவோ, சொப்பனத்தின் மூலமாகவோ, சூழ்நிலைகளின் மூலமாகவோ, இல்லை என்றால் சூழ்நிலைகளை வடிவமைத்தோ நீர் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய நோக்கம் தான் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். நீர் வைக்கிற தரிசனங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஆண்டவரே, அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அல்லேலூயா. அடுத்ததாக, இதெல்லாம் ஏன் இன்னைக்கு ஜெபிக்க வைக்கிறாரு எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை என்ன செய்ய வைக்கிறாரு, செய்யும்படி கர்த்தர் செய்கிறார். எனக்கு நான் தனியாக ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களிலே ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையிலே எழும்புகிற போராட்டங்களிலே எனக்கு முழுமையான விடுதலையை கர்த்தர் தாரும். சிந்தனைகளிலே போராட்டங்கள், எத்தனை பேர் இதை கோத்ரூ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இதை ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைனில் போகும்பொழுது யாரெல்லாம் பார்க்க வைக்கிறாரோ ஆண்டவர், அவங்களில் எத்தனை பேர் இதை கோத்ரூ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அருமையானவர்களே, சிந்தனைகளிலே எழும்புகிற போராட்டங்கள், அநேக வேளைகளிலே என்னுடைய சிந்தனையிலே எழும்புகிற போராட்டங்களிலே ஒரு முழுமையான விடுதலையை எனக்கு தார, ஒரு நல்ல ஒரு விடுதலை. நிம்மதியாக தூங்க முடியணும் நமக்கு. ஆமென். நல்லா சாப்பிட முடியணும், உபவாசிக்க முடியும். சிந்தனையில் போராட்டங்கள், பலவிதமான சிந்தனைகள் நமக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். பயம் உண்டாக்குகிற சிந்தனைகள், சில நேரங்களில் நம்மளே அறியாமலேயே நமக்குள்ள ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் நான் அநேக நேரங்கள் சொல்லியிருக்கேன். அநேக நேரங்களில் நான் இப்போ சொல்ல போகிற ஒவ்வொரு காரியமும் மாறி 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 நிறைய நேரங்களில் சிந்தனையில் ஒரு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதை சில பேர் அனுபவித்திருக்கலாம். இன்றைக்கி ஜபிக்கிறோம், ஒரு முழுமையான விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்ட்டு. பயம் உண்டாக்கு சிந்தனைகள், சில நேரங்களிலே கடந்த கால தோல்விகளையோ அல்லது வேதனைகளையோ குறித்ததான சிந்தனைகள். நீங்கள் யோசிக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க, நினைக்கக்கூடாது, நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க, மறக்கணும்னு நினைப்பீங்க. மற்ற வேலைகளை செய்யும் பொழுது, மற்ற பணித்தளத்தில் போய் உங்களுடைய வேலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சிந்தனை வராது. வீட்டுக்கு வந்துட்டு ராத்திரி படுக்கும் முன்னால்
அமைதியாக பைபிளை வாசித்துட்டு படுக்கலாம், ஜெபிச்சுட்டு படுக்கலான்னு சொல்லி உட்காருவீங்க, அந்த சிந்தனைகள் வரும். சரி கொஞ்சம் தூங்கி எழும்பலாம், காலையில் ஜெபிக்கலாம் என்று தூங்கலாம் என்று படுத்திருப்பீர்கள். சிந்தனைகள், கடந்த கால தோல்விகளை குறித்த சிந்தனைகள், கடந்த காலத்தின் வேதனைகளை குறித்த சிந்தனைகள் போராட்டமாக இருந்து கொண்டிருக்கும். ஐயோ ஆண்டவரே, அது ஏன் அப்படி நடந்தது, ஏன் அதுக்கு இது எனக்கு நடக்கவில்லை, இது ஏன் எனக்கு கிடைக்கவில்லை, இப்படியாக ஒரு பல போராட்டம் சிந்தனையில். இன்னைக்கு ஜெபிக்கிறோம், இன்னும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அதில் ஒரு விடுதலை தரும்படிக்கு ஸ்தோத்திரம். கடந்த கால தோல்வியை குறித்த சிந்தனைகள், வேதனை குறித்த சிந்தனைகள். சில பேருடைய வாழ்க்கையின் போராட்டம் எப்படி இருக்குன்னா, பாவ போராட்ட சிந்தனைகள். ஐயோ இப்படிலாம் நான் யோசிக்க கூடாதுன்னு தெரியுது, ஆனால் அந்த மாதிரி சிந்தனைகளாக வருகிறது. பாவ போராட்ட சிந்தனைகள், தீய சிந்தனைகள், தீய சிந்தனைகள். சில நேரங்களில் சில நபர்கள் போராடிட்டு இருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட ரொம்ப வரவும் முடியாது அவங்களால. ஸ்தோத்திரம். சபைக்கு ஏதோ சும்மா வந்துட்டு போகணுன்னு வந்துட்டு போகிறவங்களா இருப்பாங்கன்னா அவங்களுக்கு மனதிற்குள்ளே தீய சிந்தனைகள், அதிலே போராடி கொண்டு இருப்பார்கள். சில நேரங்களில் இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, இதை கொஞ்சம் நல்லா பொறுமையாக கவனிங்க. சில நேரங்களில் நமக்கு சிந்தனை போராட்டம் என்ன தெரியுமா, எதனால தெரியுமா வரும்? நாமவே தவறாக யூகிக்கிற சிந்தனைகள். நாமவே அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும், பெரிய போராட்டம். செல்ஃப் அஸ்யூம்டு தாட்ஸ், இதையும் ஆட்கள்கிட்ட பார்த்துருக்கேன். உண்மையாகவே இருக்காது, செல்ஃப் அஸ்யூம்டு தாட்ஸ், செல்ஃப் அஸ்யூம்டு தாட்ஸ். உதாரணமாக சொல்கிறேனே, உங்கள்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் லைட்டாக சண்டை போட்டு போயிருக்காங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்களை குறை சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஆள்கிட்ட அந்த நபர் போய் அடுத்தது பேசிகிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ இடையிடையே இப்படி திரும்பும்போது நீங்கள் வேற அங்கிட்டு நிற்கிறீங்க. அப்போ உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வரும் பாருங்க, அவங்க யாரைத்தான் பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அவங்க சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதாவது டாபிக் பேசியிருப்பாங்க. செல்ஃப் அஸ்யூம்டு தாட்ஸ். இது நிறைய பேருடைய லைஃப்பில் நிறைய நேரங்களில் போராட்டமாக இருக்கும். அவங்க என்ன நினச்சிருக்காங்களோ, இப்படி நினச்சிருப்பாங்களோ, என்னைய அவங்க என்ன இப்படி சொல்லியிருப்பாங்களோ, இப்படியெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் கோத்ரூ பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் there is something there. ஒரு ரியாலிட்டி இருக்குங்கிறத மறக்கக்கூடாது. there is something called self assumed thoughts. நாமவே யூகித்து கொள்ளுகிற சில சிந்தனையின் போராட்டங்கள். அந்த யூகம் நிறைய நேரங்களில் தப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தவறான யூகங்கள்னு சொன்னேன், தவறான யூகங்கள். ஸ்தோத்திரம். எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்மளே யூகிச்சுக்கிடுவோம். தவறு, அது ஒரு போராட்டமாக இருக்கும். தவறான யூகத்தினால போராட்டங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த சிந்தனையில் அது ஒரு பிரச்சனை இருக்குன்றத ஆண்டவர் ரோமரில் எழுதுகிறாரு பாருங்க. ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ரோமருக்கு எழுதின நிருபம் 1:21 பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதில் என்ன சொல்ல வருகிறாருன்னா நல்லா கவனிங்க. அவங்க ஆண்டவரை பற்றி தெளிவாக தெரியாட்டினாலும் இங்கே பவுல் சொல்கிறாரு, வானத்தை பார்க்கும் பொழுது, நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது, எல்லா சிருஷ்டிகளை பார்க்கும் பொழுது சிருஷ்டிகர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை தொழுது கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் 21ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளில் வீணரானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவங்க சிந்தனைகளுக்குள்ள நிறைய வீணான சிந்தனைகள், தேவையான சிந்தனைகள் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில தான் சிந்தனைகளிலே பலவிதமான போராட்டங்கள். சிந்தனை ரொம்ப முக்கியம். நம்ம தாட் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்முடைய தாட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆண்டவரே, என் சிந்தனையில் எழும்புகிற போராட்டங்கள். சில பேருடைய லைஃப்பில் எதை எடுத்தாலும் லைஃப்பை நெகட்டிவாகவே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துருக்காங்க, அந்த பெர்செப்ஷன், யோசிக்கிறதெல்லாம் நெகட்டிவாக யோசிப்பாங்க, எதிர்மறையாகவே யோசிப்பாங்க. எப்படி என்னங்க, நான் சொல்கிறத கவனிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் சத்தமா. அல்லேலூயா. இது ஒரு போராட்டங்க, ஒரு விதமான போராட்டம் பிரியமானவர்களே. எதிர்மறையான சிந்தனைகள்.
எதை எடுத்தாலும் நெகட்டிவாக பார்க்கறது, எதை எடுத்தாலும் நெகட்டிவாக யோசிக்கிறது, அது ஒரு எதிர்மறையான சிந்தனையின் போராட்டம். இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே இந்த சிந்தனையின் போராட்டங்கள்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். அல்லேலூயா. நான் தூங்குனா சின்ன குழந்தை தூங்குற மாதிரி நான் தூங்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஒரு சின்ன குழந்தை எந்த அலசடி இல்லாமல். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், எத்தனை பேருக்கு இதை கோத்ரூ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இது கோத்ரூ பண்ணுறவங்க இருந்தால் நீங்கள் இதை ஆழமாக சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி கோத்ரூ பண்ணலேனாலும் நீங்கள் ஜெபிச்சு வைங்க. அப்படிப்பட்ட போராட்டம் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஆண்டவரே, சிந்தனையில் இருக்கிற போராட்டங்கள் ஆண்டவரே முற்றிலுமாய் நீங்கத்தக்கதாக அநேக நேரங்களிலே என்னுடைய சிந்தையிலே எழும்புகிற போராட்டங்களிலே ஒரு முழுமையான விடுதலையை தருவீராக, ஒரு முழுமையான விடுதலையை தருவீராக, ஒரு முழுமையான விடுதலையை தருவீராக. ஆண்டவரே, ஒரு முழுமையான விடுதலையை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபம் கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு விடுதலை தர்றதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தனையின் போராட்டங்களிலே நீர் ஒரு விடுதலை இன்றைக்கு தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தையின் போராட்டங்களிலே நீர் ஒரு விடுதலை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடுத்ததாக இன்னொரு குறிப்பை சொல்லி ஜெபிக்க போகிறோம். அதிகமாக நான் ஆவியிலே ஜெபிக்க என்னை பழக்குவியும். அந்நிய பாஷைகளிலே ஜெபிக்க, ஆவியிலே ஜெபிக்க, நான் பிராக்கெட்டில் அந்நிய பாஷைகளிலே ஜெபிக்கன்னு போட்டிருக்கேன். ஒருவேளை இங்கே வந்திருக்கிறதுல யாருக்காகிலும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் இல்லைன்னா தயவு செஞ்சு ஜெபம் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆண்டவர்கிட்ட அவர் தருவார். மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஆரம்பத்தில் எனக்கெல்லாம் ஒரு சிலபல் தான் வந்தது. ஸ்டார்டிங்கில் வாலிப பிராயத்தில் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது. ஆரம்பத்தில் ஒரே ஒரு சிலபலாக தோ அப்படின்னு ஒரு சிலபல் தான் வந்துச்சு. இன்னைக்கு சில மணி நேரங்கள் ஜபிக்க வேண்டுமானால் அந்நிய பாஷையிலே ஜபிக்கிறது அளவுக்கு கர்த்தர் ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அதில் பழகுனதுனால அடிக்கடி ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு புதிய பாஷை தாங்கன்னு கேட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருந்ததுனால இன்னைக்கு இந்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நான் இன்னும் அதில் வளர விரும்புகிறேன். இன்னும் அதிகமாக ஆண்டவரே நான் அந்நிய பாஷைகளில் ஆவியில் ஜெபிக்க என்னை பழக்குவியும். இது என்னுடைய ஜெபம், அது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். வசன ஆதாரம் இருக்குது. 3 வசனங்களை நான் குறிப்பிட்டு காண்பிக்கிறேன். யூதா நிருபம் 20ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் அது அதிகாரம் கிடையாது, ஒரே தான் அதிகாரம் தான், 20ஆம் வசனம். யூதா 20 யாராவது வாசிங்க. நமக்கு தெரிஞ்ச பரிச்சயமான வசனம். யூதா 20. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. சும்மா சாதாரணமாக ஜெபிக்க கூடாதான். எப்படி ஜெபிக்கணுமா? பரிசுத்த ஆவி. இது வசனத்தில் ஒரு கமெண்டாக ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. நிறைய பேருக்கு அது எதுக்குங்க ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணு. சில பேர்லாம் வீட்டில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கவே மாட்டாங்க. வேஸ்ட். ஆண்டவரே நினைப்பார், இவனுக்கு போய் எதுக்கு இந்த வரத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு. சில பேர் சபைக்கு வரும்போது சபையில் ரொம்ப நேரமாக அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறோம், கொஞ்ச நேரம் தான் ஜெபம் பண்ணுறோம். அப்போ மட்டும் சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க சத்தமாக, அந்நிய பாஷையிலே பேசுறது இல்லை. வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவிக்குள். நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மறக்கவே கூடாது. நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. நீ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபித்து பார்த்தாயான்னு ஒரு கேள்வி கேட்பேன் நான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணே. இட் இஸ் இம்பரேட்டிவ். அது ஒரு கட்டளையாய் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன். இட்ஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். அது பல நன்மைகளை நமக்கு கொண்டு வரும். கிருபா வரங்களுக்கு திறவுகோல் அதுதான். அது ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 14 4வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க. அது அந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்கள். 1 கொரிந்தியர் 14:4 1 கொரிந்தியரில் வாசிங்க. எடுத்தவங்க சத்தமாக வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்.
இது நம்ம பேசுகிறதுனால ஒன்றும் 4 பேருக்கு நம்ம ஏதோ நம்மளை ரொம்ப ஆவிக்குரியவங்க மாதிரியும் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மாதிரியும் காட்டுறதுக்காக அல்லவே அல்ல. மற்றவங்க சிலதை நினைப்பாங்க, என்ன ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக காட்டுறவங்க, அதனால தான் சைலண்ட்டாக ஜெபம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக டங்ஸில் ஜெபம் பண்ண முடியும் தெரியுமா? ஜெபம் பண்ண முடியும். சில நேரம் வாய் மட்டும் அசையும், ஆனால் டங்ஸ்லேயே இருந்துகிட்ருப்போம், அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். அதெல்லாம் பழகணும், பழக்கத்தில் வரணும். ஆண்டவருக்கு ஆரம்ப நாட்களில் சத்தம் இல்லாமல் முடியாது, சத்தமாக தான் வரும். அந்நிய பாஷை பேசினாலே பயங்கர உச்ச ஸ்தாயில் தான் வரும் ஆரம்ப நாட்களில். ஆனால் ஆண்டவர் அப்படியே படிப்படியாக நம்மளை முதிர்ச்சியை கொடுத்து பக்குவப்படுத்தி பழக்க வைப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னால் சத்தமாகவும் அந்நிய பாஷையில் ஜெபிக்க முடியும், சத்தமே இல்லாமலும் நான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டங்ஸில் என்னால் ஜெபம் பண்ண முடியும். வெளியவே தெரியாது, சத்தமே இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன், வெளியவே தெரியாது. ராத்திரிலாம் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது, நான் டங்ஸில் ஜெபம் பண்ணும்போது எல்லாம் சத்தம் கேட்கவா செய்யுது. எங்கள் வீட்டுக்காரன்கிட்ட எங்கள் வீட்டு ஆளுகள்கிட்ட கேட்டால் தெரியும், ஒரு சத்தமும் கேட்காது. இதெல்லாம் ராத்திரி எழும்பி உட்காந்து ஜெபம் பண்ணி டங்ஸில் ஜெபம் பண்ணிகிட்ருப்போம், சத்தமே வராது வெளியே. ஸ்தோத்திரம். இது ஆண்டவர் சொல்கிறாருங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அதனால் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் அதிகமாக ஆவியில் நிரம்பி ஜெபிக்க என்னை பழக்குவீங்க. அது ப்ராக்டிஸில் தாங்க வரும், இல்லை மனசில் நினச்சிட்டே இருந்தால் வராது. ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சைக்கிள் ஓட்டணும் சொல்லிட்டு சைக்கிளே பார்த்துட்டு நல்ல ஒரு சைக்கிள் கடை இருக்குது, வாங்கி 4 கியர், நான் கியர் உள்ள சைக்கிள் ஓட்டணும் ரொம்ப ஆசை. சைக்கிளை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி அப்படி வச்சுட்டு இன்றைக்கி சைக்கிள் ஓட்டணும், சரி நாளைக்கு நான் எப்படியா சைக்கிள் ஓட்டிடுவேன். பெடலே போட தெரியாது, ஏரியா உட்காரதில்லை, சைக்கிள் எப்படி ஒரு பார்வை பார்த்து, அப்புறம் அடுத்த நாள் சைக்கிள் பின்பக்கத்தில் பார்த்து அருமையான சைக்கிள், 2 வீல் இருக்குது, 2 பெடல் இருக்குது, ஹேண்ட் பார் இருக்குது, இதை இப்படி பிடிச்சி இப்படி போட்டு இப்படி அழுத்தணும். என்ன இப்படிலாம் நான் செய்கிறேன். இந்த பக்கம் வந்துட்டேன், ஓ சைக்கிள் நல்லா இந்த பக்கம் இருந்து பார்த்தா நல்லா இருக்குது. முன்னாடி சைக்கிளை பார்த்தாச்சு, ஹேண்ட் பேக்கை திருப்பி பார்த்தாச்சு, இப்படி திருப்புறேன், ஓ நல்லா திரும்புது, ஹேண்ட்பேர்லாம் திரும்புது. இப்படி உருட்டி பார்க்குறேன், இப்படி பின்னாடி தள்ளி பார்க்குறேன், மூவ் ஆகுது. இப்படி தான் சைக்கிள் ஓட்டணும் போலன்னு 1 வருஷம் நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தாலும் சைக்கிள் ஓட்ட பழக முடியுமா? முடியாதா? பழகவே முடியாது. சைக்கிள் ஓட்டின மாதிரி தான். அல்லேலூயா. நீச்சல் அடிக்க பழகிறேன்னு சொல்லி ஸ்விம்மிங் பூலை சுற்றியில் இருக்கிற பார்டரை சுற்றி ஓடுற மாதிரி தான் இருக்கும். பழகணுன்னா என்ன செய்யணும்? தண்ணிக்குள்ளே குதிச்சு ஆகணும். சைக்கிள் ஓட்ட பழகணும்னா என்ன செஞ்சு ஆகணும்? சைக்கிளில் ஏறி. அது மாதிரி நான் நிறைய ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண ஆசை இருக்குது பாஸ்டர், நிறைய ஆவியில் ஜெபம் பண்ணணும், அதில் நிறைய பிரயோஜனம் இருக்குதுன்னு பைபிளில் போட்டிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாஸ்டர். நான் நிறைய ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண விருப்பம் இருக்குது பாஸ்டர், நான் அதுக்காக நான் ஜெபிச்சு பார்க்குறேன் பாஸ்டர்ன்னு சொன்னால் ஒரு நாள் அந்த ஆவியில் நிரம்ப முடியாதுங்க. ஆனால் அதில் பழக வேண்டும். அப்போ 2 வார்த்தை கர்த்தர் கொடுத்தாலும் அதில் உண்மையாக உறுதியாக இருந்து ஜெபிக்க பழகிட்டே இருக்கணும். திடீர்னு நாக்கு அப்படியே கொஞ்சம் மாறும், உடனே அதுக்கு விட்டு கொடுத்து திரும்ப ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அது 2 சிலபல் 4 சிலபலாக மாறும், அது 6 சிலபலாக மாறும், அது அப்படியே ஒரு சென்டென்ஸாக மாறும், அடுத்தது 2 சென்டென்ஸாக மாறும், அடுத்தது 4 சென்டென்ஸாக மாறும், அடுத்தது முதல்ல 1/4 மணி நேரம் வரைக்கும் அந்நிய பாஷைகளை வேறு வார்த்தைகளை சொல்லி துதிப்பீங்க, அடுத்தது திருப்பி ரிப்பீட் ஆன மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் வளர 1/2 மணி நேரம் வேற பாஷைகள் வரும், இன்னும் வளர 1 மணி நேரம் இன்னும் வேற பாஷைகள் வரும். ஆண்டவரோடு உள்ள நெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? வாழ்க்கையில் வல்லமை வெளிப்படணும்னா ஆவியானவருக்குள்ள ஜெபம் பண்ணுனா தான் முடியும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார், உணர்த்த ஆரம்பிப்பார், சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பில் தான் வர ஆரம்பிக்கும். இதுக்கு அடித்தளம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவது. அந்த பேஸை சரி பண்ணாமல் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆவிக்குள்ளே ஜெபிக்க என்னை பழக்குவீங்க, நான் அதிகமாக அந்நிய பாஷைகளில் ஜெபிக்க வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஷாம்பாலா கவா அப்படியே அதை அப்படியே டங்ஸில் ஜெபம் பண்ணுங்களேன். ஓ, இது வரைக்கும் பெற்றிருக்காங்கதவங்க, அபிஷேகம் பெறாதவங்க, தயவு செஞ்சு அபிஷேகம் பெறாதவங்க நீங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் நிறைப்பார். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் மே மாத காலங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் நடக்கும். நான் எத்தனையோ வருஷங்கள் எத்தனையோ ஸ்டூடெண்ட் கேம்பில் நான் அபிஷேக கூட்டம்
கூட்டம் நடத்தியிருக்கிறேன். சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்து அபிஷேகத்தில் நிரம்பி அவங்க அந்நிய பாஷைகளை ஃபஸ்ட்டு டைம் பேசுகிறத நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, எங்கெங்கெல்லாமோ போய் இந்த வாலிபர் கூட்டத்தில் நான் பேசும் பொழுது, ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்கில் பேசும் பொழுது, ஒரு சிறுவர் கூட்டங்களில் பேசும் பொழுது அவங்கெல்லாம் அபிஷேகம் பெறுறாங்க. ஆனால் சபை மக்கள் எத்தனையோ வருஷக்கணக்காக வர்றவங்க சில பேர் இன்னும் அபிஷேகம் பெறாமல் இருப்பாங்களே, எனக்கு பெரிய புதிராக இருக்கும். ஆண்டவரே உதவி செய்யுங்க, எங்கெங்கெல்லாமோ போய் நான் ஊழியம் செய்யும் பொழுது அங்கே நிரப்புறீங்களே, இந்த சபைக்குள்ள நிரப்புங்கன்னு ஆண்டவர்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். இப்போ அதிகமாக ஜெபிக்கிறேன். சபையில் நிறைய பேர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிற நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆண்டவர் அதிகமாய் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஜெப அனுபவத்தில் கர்த்தர் நம்மை பழக்குவிப்பாராக. ஆவியில ஜெபிக்கிற ஜெப அனுபவத்தில், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜெப அனுபவத்தில், அந்நிய பாஷைகளிலே ஜெபிக்கிற ஜெப அனுபவத்தில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பழக்குவிப்பாராக. ஷபாலா காதா மனரகா ரிபானா காதா ரகா ரமனா சாந்தரே ஹிலாத்தியா ஏகோட மஹௌரி அந்தர்பே லபூரபலபா ஷந்தலஹ உடமயாந்தரபா ரிபாலா கதரல கதரபப ஷிடல பலதுரிலிபிதியார பலபலப கபலபலபா ரபலபதமசக்கரமனகதியால பரபரபரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சீதாரம கபலபா. நன்றி தகப்பனே, நன்றி. அடுத்தபடியாக குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களில் 2 காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் மனதிலே உள்வாங்கி நம்முடைய சபையின் எல்லா குடும்பங்களுக்காக நீங்கள் அதை ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்ருவின் போராட்டங்கள் முற்றிலுமாய் முறியடிக்கப்பட சொல்லுங்க. குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்ருவின் போராட்டங்கள் முற்றிலுமாய் முறியடிக்கப்பட. 2வது, குடும்பங்கள் ஊழிய காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணிக்கும்படிக்கு, ஊழிய காரியங்களுக்கு, கர்த்தருக்கு காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணிக்கும்படிக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை அர்ப்பணித்து வரணும். நம்ம ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ப்ரேயர் செல்னு ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த ஏரியாவில் இருக்கிற குடும்பங்கள்லாம் அந்த இடத்துக்கு போங்கன்னா ஒரு ஆள் போக மாட்டேங்குது. வேதனையான காரியம். நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆண்டவரே போகணும் ஆண்டவரே, ஜன குடும்பங்கள் ஊழியத்துக்கு அர்ப்பணி. வாரத்தில் ஒரு நாள் ஒரு 3/4 மணி நேரம் ஒதுக்க முடியலையா ஆண்டவருக்காக, தேவ ராஜ்யம் விரிவடைகிறதுக்காக இந்த சபை மக்களால் குடும்பங்களால் ஒதுக்க முடியலையான்னு சொல்லி இருதயம் நிறைய நேரம் வேதனைப்பட்டிருக்கு தேவ சமூகத்தில். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே குடும்பங்கள் ஊழிய காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஃபேமிலியா இந்த சபையில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை அதற்கேற்ற விதத்தில் கொண்டு வருவாராக. 2 விஷயம் சொன்னேன். 1, குடும்பங்களுக்கு விரோதமான சத்ருவின் போராட்டங்கள் முற்றிலும் முறியடிக்கப்பட. 2வது, ஊழிய காரியங்களுக்கு குடும்பங்கள் தங்களை அர்ப்பணிக்க. நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும். சொல்லுங்கள், எங்கள் குடும்பம் என்னுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும். ஊழிய காரியங்களுக்கு முற்றிலும் எங்களை அர்ப்பணித்த குடும்பமாக இருக்கட்டும். ஊழிய காரியம்னா கர்த்தருக்கு சேவை செய்கிற காரியம், கர்த்தருக்கு எடுத்த காரியம். ஊழிய காரியங்களுக்கு எங்களுடைய குடும்பம் அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பமாக இருப்பதாக ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடிய எல்லா விதமான அந்தகாரத்தின் கிரியைகளை, சத்துருவின் போராட்டங்களை பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடைய நாமத்தினாலே நீர் முறியடித்து போடுவீராக. போராட்டங்கள் முறியடிக்கப்படுவதாக. சபைக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. ஆமென். சபைக்காக ஜெபம் பண்ணுவோம். சபையில் நான் சமீப நாட்களாக அதிகமாக ஜெபிக்கிற ஒரு காரியம், நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட நான் அலட்டி கேட்குற காரியம், சபையில் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இன்னும் பிரத்யட்சமாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? காணப்படுது, இல்லைன்னு சொல்லலை. நிறைய சாட்சிகள் எல்லாம் கர்த்தர் என்கிட்ட கேட்க வைக்கிறாரு. ஆனால் நான் என்னோட எதிர்பார்க்கிறது இன்னும் மேற ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் நம்முடைய சபையிலே பிரத்யட்சமாய் காணப்படும்படி எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்கள் சபையில் ஆவியானவருடைய அசைவாடுதல் இன்னும் பிரத்யட்சமாய் காணப்பட வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து யாரும் நேரத்தை பார்க்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க
வேண்டாம், வேறு எதையும் யோசிக்க வேண்டாம். தயவு செய்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த குறிப்பை ரொம்ப அழுத்தமாய் சொல்லி ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். ரொம்ப அழுத்தமாய் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்க சபையில பிரத்யட்சமாய் காணப்படும்படி செய்வீராக, பிரத்யட்சமாய் காணப்படும்படி செய்வீராக, பிரத்யட்சமாய் காணப்படும்படி செய்வீராக. அல்லேலூயா. முடிந்தவர்கள் வலது கரத்தை அசைத்து இல்ல ரெண்டு கரத்தை உயர்த்தி பரலோக பிதாவே சொல்லுங்க. பரலோக பிதாவே, எங்க சபையில, இந்த சபையில பரிசுத்த ஆவியானவருடைய சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய பிரத்யட்சமான கிரியைகள், பிரத்யட்சமான கிரியைகள் காணப்படும்படி செய்வீராக, காணப்படும்படி செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்யறதுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஷகலபோ ரோஹுடமனதியா ரிவலவ சந்தரலபல துரலபலபலபரபா ரிக்கரபலபோ ஷிடலபலபலப துரலிவிலபலபலபரபிக்கபலபாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாளை தினம் ஆராதனைக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நிறைய ஜனங்கள் வரணும்ப்பா, நிறைய ஜனங்களை ஆத்துமாக்களை அழைத்து வாங்க ஆண்டவரே, புதிய ஆத்துமாக்களை அழைத்து வாங்க. ஒரு தீர்க்க தரிசன ஆராதனையா இருக்க வேண்டுமே, ஜனங்கள் விடுதலை பெறுகிற ஆராதனையா இருக்க வேண்டுமே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்களப்பா. ஆண்டவரே உம்முடைய செய்தி ஜனங்களுக்கு உள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமே. நீர் தருகிற செய்தி ஆண்டவரே, நீர் தருகிற வசனத்தின் செய்தி ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படி கர்த்தர் செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் சுகவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுவதாக, ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நல்ல மழையை கர்த்தர் தரும்படி. நாகமலையை சுற்றி மழை பெய்யுது, நாகமலையில் பெய்ய மாட்டேங்குது, சரியாக பெய்யலை. ஆண்டவரே சாயந்தரத்துக்கு மேலெல்லாம் நல்ல மழை பெய்யட்டும். ஆமென். சோத்திரம். பகல் நேரத்தில் நமக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு ஏதுவாக மாலை நேரத்திலோ இல்லை இரவு நேரத்திலோ நல்ல மழையை கர்த்தர் தரும்படி சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம். கடந்த சில வருஷங்களாக நாங்கள் ஜெபித்த போதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப தயவு பாராட்டி ஆன்சர் பண்ணீங்க, அதுக்காக கோடி நன்றிகளப்பா. இந்த வருஷமும் நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த மழை ஆசீர்வாத மழையாக இருக்கட்டும். அதையும் சொல்லுங்க. அதனால யாருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது, யாருக்கும் எந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடாது. அப்படி மழை பெய்யறதுனால எந்த விதமான ஆக்சிடென்ட்ஸும் ஆகக்கூடாது. ஆனால் அது ஒரு ஆசீர்வாதமான மழையாய், ஆசீர்வாதமான மழையாய் எங்களுக்கு மழையை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாகமலை பகுதியில் எங்களுக்கு மழையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அது ஒரு ஆசீர்வாதமான மழையாய் இருப்பதாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட ஜெப குறிப்பு இருந்தால் வலது கரத்தை உயர்த்துங்கள். தேவை இருந்தால் பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, அநேக கரங்கள் உம்மை நோக்கி உயர்த்தி இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிற அந்த விண்ணப்பங்களை கர்த்தர் பார்த்து செவி கொடுத்து ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் பதில்களை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ்விப்பீராக, சந்தோஷப்படுத்தும், இவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். அநேக சாட்சிகளை கர்த்தர் எழும்ப பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.